This is my painting. 25 to 30 paintings I have given as a gift. My granddaughter wants to give to her friends, so I gave nearly more than 40. I gave. இது என்னென்னா நேந்திரம்பழம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவர் ரைப்டு இல்லை, கொஞ்சம் முன்னால் ஒரு ரைப் ஆகிருக்கு. அதை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி இப்படி போட்டு ஆவியில் வேக வச்சிடலாம். இப்படி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டோ இப்படி வேக வச்சுட்டு அது பழந்தானே சீக்கிரம் வந்துடும். வெந்தப்புறம் அதை எடுத்து சுட்டு நெய் விட்டு ஸ்மாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையோ கருப்பட்டியோ இல்லை பனங்கல்கண்டு இருக்குல்ல அதை கூட பொடிச்சு போட்டு குழந்தைக்கு வந்து அப்படி ஸ்மாஷ் பண்ணி ஊட்டலாம். பெரியவானா அப்படியே, சில பேருக்கு வந்து அப்படியே பனானா ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணம் ஆறுது, கொஞ்சம் ஹெவி. அது நேந்திரம்பழம் கொஞ்சம் பல்லு கடிக்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்களா இருக்கும் ஓல்டு பீப்புள். இந்த மாதிரி வேக வச்சுட்டு சொட்டு நெய் விட்டு கொஞ்சோண்டு வெள்ளை சக்கரை போட்டு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுங்க. பயங்கர ஹெல்த்து, உடலுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்கு புதுசாக ஆனால் ஹெல்த்தி ஒன்ஸ் நான் போடுறேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக ஆனால் ஹெல்த்தியானது பெரியவா முதற்கொண்டு எல்லாருமே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோ அந்த பழத்தை வெளியில் எடுத்துட்டோ இல்லைன்னா பழத்தோடையோ கொஞ்சமாக பால் விட்டு சர்க்கரை போட்டு அது கூட ஒரு இது மாதிரி சாப்பிட்லாம், ஸ்மூதி மாதிரி சாப்பிட்லாம். அதை அரைக்கணும்னுலாம் இல்லை, குழந்தைங்களுக்கு மட்டும் வேணால் அது ஒரு 5 வயசு 6 வயசு அப்படி ஆச்சுன்னா. இப்போ நான் முதல்ல ஸ்மாஷ் பண்ணி சொல்கிறது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். அது பியூர் ஆவியில் வேக வச்சது. ஏன்னா தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க இல்லையா 6 மந்த்ஸ் வரைக்கும். அதனால் 6 மந்த்ஸுக்கு வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான் குடிக்கணும் எல்லா குழந்தைங்களும். ஏன்னா தண்ணியெல்லாம் ரொம்ப கண்டாமினேட் ஆகிருக்கு பயங்கரமாக. ஸோ அந்த தண்ணியே சொட்டு கூட கொடுக்கக்கூடாது, வெறும் பால், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதனால் 6 மாதத்துக்கு மேலே தொடங்குவீங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு, அப்போது இந்த நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி சொட்டு நெய், உருக்கின நெய் சொட்டு விட்டு கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. இல்லை வெள்ளை சர்க்கரை பழக்க வேண்டாம் அப்படின்னா அப்படியே நெய் போட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க 6 மாத குழந்தைக்கு. சப்போஸ் அவங்களே ஒரு 3 வயசுக்கு மேலே ஒரு 6 வயசு வரைக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக வேக வச்சுட்டு பால் சர்க்கரை போட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். மார்னிங் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். வெறும் இட்லியோ தோசையோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. ஒரு 2 இட்லியும் அப்புறம் இது ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறச்ச. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு வேறு. ஓகேயா? இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சில குழந்தைங்க அந்த ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு பேன் கேக் பண்ணி கொடுங்கங்கிறாங்க பார்த்தீங்களா இந்த காலத்தில். அதுதான் அதே மாதிரி இப்போ இது கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகேயா? தேங்க்யூ. இதோ நம்ம வந்து ஒரு நேந்திரம்பழம் ஆவியில் வேக வச்சுருக்கோம். இது 6 மாத குழந்தையிலேருந்து டெய்லி கொடுக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். இத்தினூண்டாக பிசைஞ்சு நாக்கில் வைக்கணும். ரொம்பலாம் பெரிய இதெல்லாம் ஊட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேயா? பாருங்கள், இத்தினூண்டு நெய் கொஞ்சமாக தான் விடணும், ஜீரணம் ஆகாது குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி விட்டு இந்த வெள்ளை சக்கரை வந்து
கொஞ்சோண்டு போடுறது, ரொம்ப வேண்டாம். அரை சர்க்கரையாக பழக்குங்க, அதுதான் நல்லது உடலுக்கு. முதல்லேருந்து அரை சர்க்கரை ஒபேசிட்டி வராமல் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ஸ்வீட்டில் கொடுக்கக்கூடாது. சில பேர் சின்னதுலேயே குண்டாக்கிடுறாங்க. அவங்க பாவம் எவ்வளோ நடந்தாலும் பிற்காலத்தில் அது சரிப்பட மாட்டேங்குது. அப்படியே பட்டக்ஸில் எல்லாம் போட்டு சதை போட்டுரும். உட்காந்து நிறைய நேரம் உட்காந்துருக்கிற லேடிஸ் கூட இப்போ அப்படி தான். அப்புறம் அவளுக்கு ஓடுறதுக்கு வேலை இது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் சின்ன வயசுலேயே குழந்தைகளோட உடம்ப கொஞ்சம் கவனித்து ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் கொடுக்காம, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப என்றைக்கோ ஒரு நாள் ஆசைப்பட்டால் மாதத்துக்கு ஒரு நாள். இவ்வளவு நம்மளோட அருமையான மருந்தே உணவே மருந்து. அதை விட்டுட்டு பர்கர், பல சமயம் அந்த பச்சை காய்கறி சில பேருக்கு ஜீரணம் ஆகாது. அதில் நிறைய இதெல்லாம் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சமாவது சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு தான் சாப்பிட்ணும். ரொம்ப பச்சையாக சிலது ஒத்துக்காது, பொதுவாக நான் சொல்லலை, சிலது ஒத்துக்காது. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இப்படி குழந்தைகளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. கொஞ்சம் பெரிய ஒரு 3 வயசுக்கு மேலேன்னா இதுலேயே பால் போட்டு இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு, இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு துருவி நட்ஸ் எல்லாம் இது மேலே போட்டு கொடுக்கலாம். இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவாளுக்கும் வயதானவர்களுக்கும் நல்லது. நல்ல ஸ்ட்ரென்த் வரும், ஹார்ட்டுக்கு நல்லது. ஓகேயா? நேந்திரம்பழம் பார்த்தா விடாதீங்க, அதை வாங்கி இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க. சுட்டு நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவியில் வேக வச்சுக்கணும். ஓகேயா? ஒரு குட்டி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட இதை சாப்பிட்டுக்கணும். ஓகே.